அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி ஆதரவாளர்களே மற்றும் பார்வையாளர்களே, அன்றாட உணவு நிகழ்வின் இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசு நம் விசுவாச வாழ்க்கையின் ஆழத்தை பற்றி பேசுகிறார். வெறும் வெளிப்புற சட்டத்தை கடைபிடிப்பதை விட உள்ளத்தின் தூய்மையே முக்கியம் என்பதை அவர் எடுத்து கூறுகிறார். கொலை செய்யாதே என்பது பழைய கட்டளை. ஆனால் இயேசு அதை இன்னும் ஆழமாக எடுத்து சொல்கிறார். தம் சகோதரர் மீது சினம் கொள்பவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்பதுதான். இதன் மூலம் இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்றால், பாவம் என்பது செயலில் மட்டும் தொடங்குவது அல்ல, அது சிந்தனையில், இதயத்திலே முதலில் தொடங்கப்படுகிறது. கோபம், வெறுப்பு, அவமதிப்பு இவையே பின்னர் பிரிவுகளையும் காயங்களையும் வன்மத்தையும் உருவாக்குகின்றன. இன்று பல குடும்பங்களில், நண்பர்களிடையே, சமூகத்தில் உறவுகள் உடைந்து சிதைந்து போவதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்தால், பேசாமல் இருப்பது, மன்னிக்காத மனம், சிறிய காரியங்களை பெரிதாக்குவது போன்றவையே. அதனால்தான் இயேசு மிகவும் உறுதியாக சொல்கிறார், நீ காணிக்கை செலுத்த வரும்போது ஒருவருக்கு உன்மேல் மனத்தாங்கல் இருந்தால் அங்கேயே உன் காணிக்கையை வைத்துவிட்டு அவரிடம் சென்று மன்னிப்பு கேள் என்பதுதான். இது ஒரு ஆழமான அழைப்பு. கடவுள் நம் ஜெபங்களையும் வேண்டல்களையும் காணிக்கைகளையும் விரும்புகிறார். ஆனால் அதைவிட நொறுங்குண்ட தாழ்ச்சியான மன்னிப்பு கொடுக்கும், மன்னிப்பு கேட்கும் மனத்தையே விரும்புகிறார் என்பதுதான் திண்ணமான உண்மையாக இன்று நற்செய்தியை எடுத்து எம்பப்படுகிறது. சில நேரங்களில் நாம் திருப்பலிக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம் இதயத்தில் ஒருவர் மீதோ பலர் மீதோ கோபத்தில் வெறுப்பில் இருக்கிறோம் என்பது மறைக்க முடியாத ஒரு உண்மை. இயேசு இன்று நம்மிடம் கேட்பது, நீ என்னை போல் மன்னிக்க தயாரா? சிலுவை அடியில் என்னை துன்புறுத்தியவரையும் மன்னிக்க நான் தயாராக இருந்தேன். நீ மன்னிக்க தயாராக இருக்கிறாயா? அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு பலவீனம் அல்ல, அது கிறிஸ்தவத்தின் பலம். எளிதும் அல்ல, ஆனால் அது கடவுளின் பிள்ளைகளுக்கான ஆழமான அடையாளம், சிலுவை அன்பின் அடையாளம். இன்றைய நற்செய்தி நம்மை அழைப்பது வெறும் வெளிப்புற பக்தியிலிருந்து அன்பும் சமாதானமும் நிறைந்த இதய வாழ்க்கைக்குள் நுழைய, காயப்படுத்தும் வார்த்தைகளிலிருந்தும் நம்மை காக்கவும், மன்னிக்கவும், மனதையும் நல்லுறவை உருவாக்கவும், அதனை பெற தேவையான அருளை தர வேண்டியும் நம் ஜெப வாழ்வு அமைய வேண்டும். இன்றைய நாளை இறையேசுவுடன் முன்னெடுப்போம். இல்லந்தோறும் இறையரசின் சாட்சியாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.